வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோல ஒரு 3 ஸ்டாக் முக்கியமான ஸ்டாக்கு, எல்லாமே டிஃபரண்ட் செக்டார்ல உள்ள ரொம்ப பாப்புலரான ஸ்டாக், எல்லாருக்குமே தெரிஞ்ச ஸ்டாக் இன்வெஸ்டருக்கு. அந்த ஸ்டாக்குக்கு பார்த்தீங்கன்னா, கன்டினியூவா ஆர்டர் கிடைச்சுக்கிட்டே இருக்கு. நல்ல ஒரு ஆர்டர் புக் உள்ள ஸ்டாக் தான் நம்ம பத்தி பார்க்க போறோம். அந்த 3 ஸ்டாக்குமே பார்த்தீங்கன்னா, ரொம்ப லோ ரேட்ல இருக்கு. நமக்கு லாங் டெர்ம்க்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கா? அப்படிங்கிறத நம்ம தான் பார்க்க போறோம். அந்த ஸ்டாக்கையும் நம்ம ஃபுல்லா டிஸ்கஸ் பண்ண போறோம் இந்த வீடியோல. அதுக்கப்புறம் நெறைய மத்த கம்பெனிக்கு முக்கியமான கம்பெனிக்கு ஆர்டர் கிடைச்சது, பிளாக் ட்ரேடு அதெல்லாம் பார்க்க போறோம். அப்புறம் கோல்டு, சில்வரையும் நம்ம பார்த்துடலாம் லாஸ்ட்ல. அப்புறம் டெக்னிக்கல் பிரேக் அவுட் ஸ்டாக்கையும் நம்ம பார்க்கலாம். வீடியோ கன்டினியூவா பாருங்க. அதில நம்ம ஃபர்ஸ்ட்டு பார்க்க போற ஸ்டாக் பார்த்தீங்கன்னா, என்சிசிசி. என்சிசிசி பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு 2000 கோடிக்கு ஒரு அருமையான ஆர்டர் கிடைச்சிருக்கு. ஒரு ஹாஸ்பிட்டல் காலேஜ் கட்டுறது. இந்த ஸ்டாக்க ஒரு முக்கியமான சூப்பர் ஸ்டார் இன்வெஸ்டர் வாங்கி வச்சிருக்காங்க. 10% அது யாருன்னு நானே காமிக்கிறேன் இங்க பாருங்க. ரேகா சுன்ஜின்வாலா அவங்க பார்த்தீங்கன்னா 10% ஆல்மோஸ்ட் 11% இந்த ஸ்டாக்ல ஹோல்டிங் பண்றாங்க. இந்த ஸ்டாக்குக்கு பார்த்தீங்கன்னா, செப்டம்பர் வரைக்கும் 71,000 அது 72,000 கோடி ஆர்டர் கிடைச்சிருக்கு. அருமையான ஒரு ஆர்டர் புக் உள்ளது. இன்னும் அக்டோபர், நவம்பர்ல அவங்க கால்குலேட் பண்ணல. இவங்க எல்லா செக்டார்லயும் இருக்காங்க. டிரான்ஸ்போர்ட்டேஷன், எலக்ட்ரிக்கல், வாட்டர், ரயில்வே எல்லா இதுலயுமே இருக்காங்க. அதுக்கப்புறம் பில்டிங்ல இருக்காங்க. அருமையான ஒரு கம்பெனி. இந்த கம்பெனியுடைய நம்ம ரிசல்ட் பார்க்கலாம். லாஸ்ட் குவார்ட்டர் ரிசல்ட், செப்டம்பர் ரிசல்ட் பார்த்துடலாம். பாருங்க இது ஸ்க்ரீனரு. 10,000 கோடிக்குள்ளது. ஒரு ஸ்மால் கேப்னு சொல்லலாம். ROE, ROC நல்லாயிருக்கு. இபிஎஸ் நல்லாயிருக்கு. ப்ரொமோட்டர் ஹோல்டிங் ரொம்ப கம்மியா இருக்கு. 22%. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பயாஸ் ஸ்கோர் 6 இருக்கு. வாங்க ரிசல்ட் பார்க்கலாம். ரிசல்ட் பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் செப்டம்பர்ல ரொம்ப டவுனா இருக்கு. ஆல்மோஸ்ட் ஒரு 500, 600 கோடி டவுன்ல தான் இருக்கு. லாஸ்ட் செப்டம்பர்ல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சேல்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கு. இயர் ஆன் இயர் கம்மியா இருக்கு. குவார்ட்டர் ஆன் குவார்ட்டர் கம்மியா இருக்கு. ஆப்பரேட்டிங் ப்ராஃபிட்டும் கம்மியா இருக்கு. நெட் ப்ராஃபிட்டும் பாருங்க ரொம்ப கம்மியா இருக்கு. டிப்ரிசியேஷன் பார்த்தீங்கன்னா, 57 கோடி இவங்க டிப்ரிசியேஷன்ல இதா இருக்கு. லாஸ் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்ட்ல ஒரு 172 கோடி இன்ட்ரெஸ்ட் பே பண்ணியிருக்காங்க. இவங்களுடைய ஷேர் ஹோல்டர் பேட்டர்ன் பார்க்கலாம் பாருங்க. சொன்னேன்ல பார்த்தீங்களா? ரேகா சுன்ஜின்வாலா ஆல்மோஸ்ட் 11% ஹோல்ட் பண்றாங்க இந்த ஸ்டாக்ல. அதுக்கப்புறம் டிஐட்ட பார்த்தீங்கன்னா, 16.65% கொஞ்சோண்டு குறைச்சிருக்காங்க. எஃப்ஐ பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கூட்டியிருக்காங்க. புரமோட்டர் ஹோல்டிங்லயும் பார்த்தீங்கன்னா, 22.10லேருந்து 22.11 கொஞ்சம் வாங்கியிருக்காங்க. அவங்களும் வாங்கியிருக்காங்க. இது ஒரு முக்கியமான ஸ்டாக்கு. நல்ல ஒரு டிமாண்ட் ஜோன்ல தான் இருக்கு. அதுக்காண்டி தான் இந்த ஸ்டாக் எடுத்து வந்திருக்கேன். லாங் டெர்ம்ல நமக்கு வாய்ப்பு இருக்கான்னு பார்ப்போம். பாருங்க ஒரு 51, 60% பார்த்தீங்கன்னா, டவுன்ல தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. முக்கியமான ஒரு டிமாண்ட் ஜோனு. இங்க பார்த்தா தெரியும். இது ஒரு முக்கியமான டிமாண்ட் ஜோனு. இங்கேருந்து ஒரு பவுன்ஸ் பேக் வரதுக்கு சான்ஸ் அதிகமா இருக்கு. உங்க வாட்ச் இந்த ஸ்டாக்க நோட் பண்ணி வைங்க. நான் இந்த ஸ்டாக்க வாங்கலான்னு ஆல்ரெடி ஹோல்ட் பண்றேன். நான் இன்னும் கீழ வந்துச்சுன்னா நான் அக்காமடேஷன் பண்ணுவேன் இந்த ஸ்டாக்ல. இந்த ஸ்டாக் நான் ஹோல்ட் பண்றேன் லாங் டெர்முக்கு. ரீசென்ட் ஆயிட்டு தான் வாங்குனேன். ஒரு 100 ஸ்டாக் கிட்ட என்ட்ட இருக்கு இந்த ஸ்டாக்கு. நான் வாங்குறதா சொல்லியிருக்கேன். நீங்க வாங்குறது உங்க அட்வைசர கேட்டு வாங்குங்க. அடுத்தது நம்ம 2வதா பார்க்க போற ஸ்டாக் பார்த்தீங்கன்னா, ட்ரையல். அந்த கம்பெனிக்கு டிரான்ஸ்ஃபார்மர் ரெக்டிஃபையர். அந்த கம்பெனிக்கு பார்த்தீங்கன்னா, அருமையான ஒரு ஆர்டர். இந்த கம்பெனிக்கு ஒரு பேட் நியூஸ் வந்துச்சு. எல்லாருக்குமே தெரியும். வேர்ல்டு பேங்க் ஒரு ப்ராஜெக்ட்ட இவங்க பேன் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் கம்பெனியும் பார்த்தீங்கன்னா, கிளாரிஃபிகேஷன் குடுத்தாங்க. ஒரு நல்ல ஒரு அருமையான கிளாரிஃபிகேஷன் குடுத்தாங்க கம்பெனிக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்டாக்குக்கு 2 ஆர்டர் கிடைச்சுச்சு. இதுக்கு முன்னாடி ஒரு 3 டேஸ்க்கு முன்னாடி நம்ம வீடியோல டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் ஒரு ஆர்டரு. இப்போ ஒரு அருமையான ஆர்டரு. குஜராத் எனர்ஜி டிரான்ஸ்மிஷன் அங்க ஒரு ஆர்டர் கிடைச்சிருக்கு. ஆல்மோஸ்ட் 390 கோடி ஆர்டர் கிடைச்சிருக்கு. இன்னைக்கு ஸ்டாக் பார்த்தீங்கன்னா 4%. இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா 52 லோல தான் இன்னைக்கு ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அதனால தான் இந்த ஸ்டாக்க நான் எடுத்து வந்திருக்கேன். இந்த ஸ்டாக்லாம் ஒரு அருமையான பிசினஸ்ல இருக்காங்க. லாங் டெர்முக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல ஒரு இன்வெஸ்ட்மென்ட் உள்ள ஸ்டாக் தான் அது. இங்க பார்த்தா தெரியும் உங்களுக்கு. இந்த பேட் நியூஸ்ல தான் டவுன்ல வந்தது. ஒரு கேப் அப்ல இருக்கு. ஒரு முக்கியமான டிமாண்ட் ஜோன்ல தான் இப்ப இந்த ஸ்டாக் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இதையும் உங்க வாட்ச் லிஸ்ட்ல நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது ஒரு அருமையான ஸ்டாக்கு. இது வீக்லி சார்ட். அதனால தான் உங்களுக்கு அப்படி தெரியும். இன்னைக்கு நான் 3% 4% மேல ஏறி இருக்கு. அதனால தான் கிரீன் கேண்டில் தெரியல. இது வீக்லி சார்ட். இது ஒரு அருமையான ஸ்டாக்கு. நீங்க நோட் பண்ணி வச்சுக்கங்க. அடுத்ததா நம்ம 3வதா ஒரு ஸ்டாக்க பார்க்க போறோம். பிஎல்எஸ் இன்டர்நேஷனல். இந்த கம்பெனிக்கு பார்த்தீங்கன்னா, நெறையா கன்டினியூவா பார்த்தீங்கன்னா, நெறையா ஆர்டர் கிடைக்கும். இவங்களுக்கு இப்போ விசா சர்வீஸ்க்கு பார்த்தீங்கன்னா, ரஷ்யால ஒரு ஆர்டர் கிடைச்சிருக்கு. அருமையான ஒரு ஸ்டாக் இந்த ஸ்டாக்கும். இது ரிசல்ட் பாருங்க. அருமையான ரிசல்ட் குடுத்தது. லாஸ்ட் ரிசல்ட் நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். பிஎல்எஸ். நம்ம ஆல்ரெடி இந்த ஸ்டாக்கோட ரிசல்ட்ட நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். பிஎல்எஸ் இன்டர்நேஷனல், பிஎல்எஸ் இஏஎஸ் சர்வீஸ்ன்னு இருக்கு. அது வேற கம்பெனி. இவங்களோட இது. அது வேற கம்பெனி. பாருங்க பிலாம் ரொம்ப கம்மியா இருக்கு. ROE, ROC நல்லா இருக்கு. புரமோட்டர் ஹோல்டிங் அருமையான ஒரு புரமோட்டர் ஹோல்டிங்கு.
இது ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு ஸ்மால் கேப்புக்கு மேல 12,000 கோடிக்கு மேல. இங்க பாருங்க இந்த ரிசல்ட்டு. அருமையான ரிசல்ட் 186 கோடி இயர் ஆன் இயரும் குவார்டர் ஆன் குவார்டருமே பீட் பண்ணியிருக்காங்க. சேல்ஸ் நல்லா அருமையான சேல்ஸு. ஆப்பரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் 29. அதுக்கப்புறம் புரமோட்டர் ஹோல்டிங் பாருங்க. எஃப்ஐ வந்து கொஞ்சம் குறைச்சிருக்காங்க. டிஐ வந்து கொஞ்சம் கூட்டியிருக்காங்க. புரமோட்டர் ஹோல்டிங் நல்லா அருமையான புரமோட்டர் ஹோல்டிங்கு. பப்ளிக்ட்டயும் கூட்டியிருக்கு. இந்த ஸ்டாக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா டவுன்ல தான் ட்ரேட் ஆயிட்டுருக்கு. ஏன்னா, இப்போ மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஆல் டைம் ஹைய பிரேக் அவுட் பண்ணுச்சுன்னா, கண்டிப்பா இந்த ஸ்டாக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு அருமையான ரிட்டர்ன் குடுக்கக்கூடிய ஸ்டாக்கு தான் அது. அதனால நம்ம இப்பலேருந்து கொஞ்சம் கொஞ்சமா இன்வெஸ்ட் பண்ணணும். இங்க பாருங்க, முக்கியமான சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கிரீனு இதுதான் முக்கியமான சப்போர்ட். இப்போ ரொம்ப ஆல்மோஸ்ட் எத்தனை பெர்சென்டேஜ் டவுன்ல ட்ரேட் ஆகுதுன்னு பாருங்க. 42% இந்த ஸ்டாக்கையும் உங்க வாட்ச் லிஸ்ட்ல நோட் பண்ணி வைங்க. ஒரு அருமையான ஸ்டாக்கு. 3 ஸ்டாக்குமே நம்ம டிஸ்கஸ் பண்ண 3 ஸ்டாக்குமே நல்ல ஆர்டர் புக் உள்ள ஸ்டாக்கு. நல்ல டிஃபரண்ட் பிசினஸ்ல உள்ள ஸ்டாக்கு. நல்ல குரோத் இருக்கு. ஃபியூச்சர் குரோத் இருக்கு. நீங்களும் ஓனா அனலைசிஸ் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் நம்ம கன்டினியூவா நியூஸ் பார்ப்போம். அடுத்த ஒரு முக்கியமான கம்பெனியோட நியூஸ் பார்ப்போம் நம்ம. சைடஸ் லைஃப் சயன்ஸ் இந்த கம்பெனிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மெடிசின் அப்ரூவ் ஆயிருக்கு. யுஎஸ் எஃப்டிஏல வந்து அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்டாக்குக்கு ஒரு முக்கியமான ஒரு குட் நியூஸ்ன்னு சொல்லலாம். இந்த ஸ்டாக்கு மெடிக்கல் ஸ்டாக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப ஒரு சைட்வேல தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்த கம்பெனி ஒரு நல்ல கம்பெனி. நல்ல ரிட்டர்ன் குடுத்த கம்பெனி தான். இன்னைக்கு என்னமோ கொஞ்சோண்டு தான் இறங்குன மார்க்கெட்லயும் கொஞ்சோண்டு ப்ளஸ்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இந்த இந்த ஸ்டாக்கையும் நீங்க வாட்ச் லிஸ்ட்ல நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, டைட்டான் கம்பெனி. இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டாக்க வந்து வாங்கியிருக்காங்க. 52 கோடி 58 கோடிக்கு வந்து இந்த ஸ்டாக்க வந்து வாங்கியிருக்காங்க. யார் வாங்கியிருக்காங்கன்னா, டீட்டெயில் பார்க்கலாம் இதுல இருக்கான்ட்டு. ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் வாங்கியிருப்பாங்க இந்த ஸ்டாக்க. ஸ்டாக் வந்து பார்த்தீங்க என்னமோ பார்த்தீங்கன்னா, 58 ஹைல தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்குங்க பாருங்க. நல்ல ஒரு ஹைல தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான கம்பெனிக்கு ஒரு ஆர்டர் கிடைச்சிருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மைக்ரோ கேப் கம்பெனின்னு நெனைக்கிறேன். இந்த கம்பெனிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 254 கோடிக்கு வந்து ஆர்டர் கிடைச்சிருக்கு. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, பில்டிங், அபார்ட்மெண்ட்ஸ் கட்டி விக்கிறாங்க. யார்ட்டருந்து கிடைச்சிருக்குன்னா, டிஎல்எஃப் அந்த கம்பெனிலேருந்து இவங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஸ்டாக் பாருங்க, இன்னைக்கு ஒரு பெர்சென்டேஜ் ரூ. 48 தான் ட்ரேட் ஆயிருக்கு. நல்ல ஒரு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி 51லேருந்து நல்ல ஒரு அப் மூவ்மெண்ட் குடுத்துட்டு மறுபடியும் அதே ரேஞ்சுக்கு வந்திருக்கு. யாராச்சும் இந்த ஸ்டாக் வச்சிருந்தீங்கன்னா, வாட்ச் லிஸ்ட்ல நோட் பண்ணி வச்சுக்கங்க. இந்த ஸ்டாக் யாரும் வச்சிருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. அடுத்தது வந்து நம்ம பார்க்க போற ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, மேக்னிஃபியா குளோபல் இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா, ஏஐ டெக்னாலஜியோடைய ஸ்டேக்க வாங்கியிருக்காங்க. இது ஒரு ஐடி கம்பெனி. அது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கம்பெனிக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. அடுத்தது வந்து நம்ம பார்க்க போற ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, கேடாரா கேபிட்டல் எக்ஸ்ப்ளோரர் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, விஷால் மெகா மார்ட்ல உள்ள ஸ்டேக்க வந்து வித்திருக்காங்க. ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, விஷால் மெகா மார்ட்டுக்கு வந்து ஒரு மைனஸு. ஏன்னா வந்து ஸ்டாக் வந்து நல்ல ஒரு ரிட்டர்ன் குடுத்துருக்கு பாருங்க. ரூ. 100லேருந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு ரூ. 150லேருந்து இப்ப ஏத்தி இப்ப ரூ. 133 ட்ரேட் ஆகுது. அதனால ப்ராஃபிட் புக் பண்றாங்க. அடுத்தது நம்ம முக்கியமான நியூஸ் பார்க்கலாம். ஸ்டாக்கோடைய ஒரு ஸ்டாக் வந்து இன்னைக்கு பிரேக் அவுட் ஆயிருக்கு. அது வந்து நான் எந்த ஸ்டாக்குன்னு சொல்றேன் பாருங்க. ஒரு பேங்க் ஸ்டாக்கு. கர்நாடகா பேங்க்கு. கர்நாடகா. கர்நாடகா பேங்க் பார்த்தீங்கன்னா, ஒரு ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் ஆயிருக்கு. யாரும் ஷார்ட் டெர்ம்ல ட்ரை பண்றாந்தா இங்க பாருங்க. நல்ல ஒரு கேப் அப்பு. பார்த்தா தெரியும். நல்ல ஒரு அருமையான வால்யூம்ல தான் இன்னைக்கு வந்து இந்த ஸ்டாக்கு ட்ரேட் ஆயிருக்கு. யாரும் ஷார்ட் டெர்ம்ல வந்து ட்ரை பண்றதா இருந்தா இந்த ஸ்டாக்க நீங்க கன்சிடர் பண்ணலாம். உங்க அட்வைசர கேட்டுக்கிட்டு, இது எஜுகேஷனல் பர்ப்பஸ்க்காண்டி இத நம்ம சொல்றோம். அடுத்தது வாங்க நம்ம நிஃப்டியோய பார்க்கலாம். நிஃப்டி வந்து இன்னைக்கு என்ன பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்குன்னு பார்க்கலாம். நம்ம காலையில பார்க்கும்போது ஃப்ளாட்டா தான் ட்ரேட் ஆனுச்சு. இப்ப பார்க்கலாம் நிஃப்டி என்னன்னு 5 மினிட் சார்ட்ல பார்க்கலாம். எப்பவுமே இந்த 5 மணிக்கு 3 மணிக்கு மேல தாங்க இந்த நிஃப்டிய செல் பண்ணி முடிப்பாங்க பாருங்க. கன்டினியூவா. இங்க பார்த்தா தெரியுதா? இது ஒரு 3 மணி, இது ஒரு 3 மணி தான், இது ஒரு 3 மணி தான், இது ஒரு 3 மணி தான். கடைசி டயத்துல தாங்க நிஃப்டி வந்து கன்டினியூவா செல்லிங்ல இருக்கு. பார்க்கலாம் என்ன பண்றான்னு பார்க்கலாம். டே சார்ட்ல பார்க்கலாம். நிஃப்டியோடைய டைரக்ஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்க 2 நாளா வந்து கன்டினியூவா செல்லிங் பிரஷர் தான். காலையில நம்ம பார்க்கையில வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ளாட்டா தான் ட்ரேட் ஆனுச்சு. இப்ப பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு அருமையான ஒரு செல்லிங் கேண்டில் தான் ஃபார்ம் பண்ணியிருக்கு. பார்க்கலாம் ஃபர்தரா. டபுள் டாப் மார்க்கே தெரியுது நிஃப்டி. இங்க பாருங்க. டபுள் டாப் மார்க்கே தான் தெரியுது. தெரியுதா உங்களுக்கு டபுள் டாப்பு? சப்போஸ் இந்த இத வந்து பிரேக் அவுட் பண்ணுச்சுன்னா, மேலும் ஃபர்தரா டவுன் ஆகுறதுக்கு சான்ஸ் அதிகமா இருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குதுன்ட்டு. இன்னைக்கு வந்து மத்த இண்டெக்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு ஃப்ளாட்டு தாங்க. உங்களுக்கு தெரியும். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஆனந்த்ராஜ் அந்த ஸ்டாக் வந்து நேத்து டவுனா இருந்தது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்டாக்கு உள்ள வந்துருச்சு. அந்த ட்ரெண்ட் லைன பிரேக் அவுட் பண்ணி நேத்து குளோசிங் வச்சாங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, உள்ள வந்துருச்சு. இங்க பார்த்தா தெரியும். ஒரு புல்லிஷ் பேரலல் சேனலுக்குள்ள தான் அந்த ஸ்டாக் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அருமையான இது.
யாரும் பாருங்க இங்கே சப்போர்ட் எடுத்து ஆப்போசிட் டச் பண்ணுறதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது. அதனால் ஷார்ட் டேர்மில் யாரும் வாங்குறா இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். முக்கியமாக ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணிக்கங்க. அடுத்தது வந்து இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இண்டோஃபார்ம் இண்டோஃபார்ம்னு ஒரு ஸ்டாக்கு எக்யூப்மெண்ட்டு. இந்த ஸ்டாக் இன்றைக்கி நல்ல ஒரு அருமையான பெர்ஃபார்மன்ஸு பார்த்தா தெரியுது பார்த்தீங்களா? அருமையான பெர்ஃபார்மன்ஸு. இந்த ஸ்டாக் இன்றைக்கி நல்ல ஒரு மொமெண்ட்ல இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். முக்கியமான கம்பெனியுடைய முக்கியமான எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் பார்க்குறீங்க. கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு அருமையான வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். நன்றி மக்களே.